1993ஆம் ஆண்டு முதல் 98ஆம் ஆண்டு வரை பாஜக டெல்லியை ஆட்சி அமைத்தார்கள். அதற்கு பிறகு தற்போது வரையிலும் டெல்லியை கைப்பற்ற முடியாத நிலைதான் பாஜகவுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 3-5 ஆண்டு காலத்தில் மத்தியில் பாஜக ஆட்சி செய்தாலும் கூட டெல்லியை கைப்பற்ற முடியவில்லை என்பது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவ பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. அதற்கு இந்த தேர்தல் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பல்வேறு தேர்தல் யுக்திகளை பாஜக கையாண்டார்கள். அவளுடைய தேர்தல் யுக்திகள் பாஜகவிற்கு கை கொடுத்திருக்கிறது என்பதுதான் தேர்தல் முடிவுகள் என்பது காண்பிக்கின்றது. இருந்தாலும் கூட நாம் காலை முதலை பார்த்து வருகின்றோம். நெக் அண்ட் நெக் என்ற வகையில் தேர்தல் முடிவுகள் என்பது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே செல்வதால் தற்போது வரையில் வெற்றி என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரையில் யார் அங்கு ஆளப்போகிறார்கள் என்பது கேள்வியாக தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தற்போது நிலவரப்படி பாஜகவுக்கு அங்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதுதான் தேர்தல் முடிவுகள் காண்பிக்கின்றன. ஆம் ஆத்மி பொறுத்தவரையில் கடந்த 2-5 ஆண்டுகள் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தார்கள். 2020, 2015-20 என 2-5 ஆண்டுகள், 2013ஆம் ஆண்டு கூட அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்தாலும் கூட தனிப்பெரும்பான்மை இல்லை. 2015, 2020 என 2-5 ஆண்டுகள் தனிப்பெரும்பான்மையோடு ஆம் ஆத்மி அங்கு ஆட்சி அமைத்தார்கள். 67, 62 என 2 சட்டமன்ற தேர்தல், கடந்த 2-5 ஆண்டுகள் சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி அதிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தார்கள். அந்த பெரும்பான்மைக்கான அந்த ஆட்சியினுக்காக மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்ன என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இந்த முறை 2025 சட்டமன்ற தேர்தல் என்பது பார்க்கப்பட்டது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக பொறுத்தவரையில் டெல்லியை கைப்பற்றி ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு கௌரவ பிரச்சனையாக பாஜகவுக்கு பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த சட்டமன்ற தேர்தலை பாஜக எதிர்கொண்டார்கள். இப்படியாக தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்தவரையில் பெண்களை கவரக்கூடிய பல்வேறு வாக்குறுதிகள் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி என 3 கட்சியும் வழங்கினார்கள். அதே போன்று இளைஞர்கள், முதியோர்களை கவரக்கூடிய வகையிலான வாக்குறுதிகளாக வழங்கப்பட்டது. எந்த வாக்குறுதியை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற கேள்விக்கான விடையாக தான் இந்த தேர்தல் முடிவுகள் என்பது பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையிலான வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தல் டெல்லி பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் கூட ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் தனித்து தேர்தலை களம் கண்டார்கள். ஹரியானா பொறுத்தவரையில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ் தனித்து தேர்தலை களம் கண்டது பாஜகவுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தியது என்று அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்பட்ட நிலையில் அதே போன்ற ஒரு நிலை ஹரியானாவில் ஏற்பட்ட அதே நிலை தான் டெல்லிக்கு ஏற்படுமா? டெல்லியை பொறுத்தவரையிலும் ஆம் ஆத்மி, காங்கிரஸ் என தனித்தனியாக போட்டியிடக்கூடிய நிலையில் அது பாஜகவுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துமா என்றெல்லாம் அரசியல் வியூகங்கள் கிளம்பின. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட ஹரியானாவில் ஏற்பட்ட அதே போன்ற ஒரு நிலைதான் டெல்லியில் ஏற்பட்டிருக்கிறது. பாஜகவுக்கு ஒரு சாதகமான அனுகூலமான ஒரு வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் தான் இதன் மூலமாக நாம் பார்க்கப்படுகிறது. ஆம் ஆத்மியினுடைய மிக முக்கிய வேட்பாளராக இருக்கக்கூடிய புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால், அதே போன்று கல்காஜி தொகுதியில் போட்டியிட்ட அதிசி, அதே போன்று ஜனக்புரி தொகுதியில் போட்டியிட்ட மணீஷ் சிசோடியா, இவருடைய நிலை என்ன என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 3 தொகுதியிலும் ஆம் ஆத்மி வேட்பாளர்கள் முன்னிலை வகித்து வருகிறார்கள். இந்த 3 வேட்பாளர்கள் பொறுத்தவரையில் நட்சத்திர வேட்பாளர்கள், குறிப்பாக மிக முக்கிய வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால், அதிசி மற்றும் மணீஷ் சிசோடியா தொடக்கத்தில் 3 பேரும் பின்னடைவு என்பது ஆம் ஆத்மிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதற்கு பிறகு தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால், அதைத் தொடர்ந்து மணீஷ் சிசோடியா என அடுத்தது முன்னிலை வகித்த நிலையில் தற்போது அதிசியும் முன்னிலை வகித்து வருகிறார்.